வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு வைரல் மெசேஜ் பத்தி பார்க்க போறோம். ஆனா அது என்ன சொல்லிதுன்னு மட்டும் இல்ல, அது ஏன் நம்ம மனசுல அவ்ளோ ஆழமா பதியுது. எப்படி ஒரு மெசேஜ உருவாக்கினா அது நம்மளோட சிந்தனையே மாத்துற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும், அந்த ரகசியத்தை தான் நாம இன்னைக்கு உடைச்சு பார்க்க போறோம். வாங்க, இந்த ஒரு வரியிலிருந்து ஆரம்பிக்கலாம். கேட்ட உடனேயே நம்மள சட்டுன்னு நிமிர்ந்து உட்கார வைக்குதுல்ல. ஏன்னா இது சும்மா ஒரு மேலோட்டமான அட்வைஸ் கிடையாது. இது நம்மளோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம்லயே, நம்ம அடிப்படையிலேயே இருக்கிற ஒரு பிழைய சுட்டி காட்டுது. சரி, நாம் என்ன பண்ண போறோம்னா, இந்த வைரல் ஸ்கிரிப்ட ஒரு வண்டி இன்ஜினை கழட்டி பார்க்குற மாதிரி பாகம் பாகமா பிரிச்சு பார்க்க போறோம். அதுக்குள்ள இருக்கிற சைக்கலாஜிக்கல் கியர்ஸ்லாம் எப்படி ஒன்னோடொன்னு சேர்ந்து வேலை செய்யுதுன்னு அனலைஸ் பண்ண போறோம். அதாவது விஷயம் என்னங்கிறத விட அது எப்படி சொல்லப்பட்டிருக்குங்கிறது தான் இங்க மேட்டர். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். ஒரு மெசேஜோட முதல் சில வினாடிகள் எப்படி நம்ம கவனத்தை ஒரு காந்தம் மாதிரி இழுத்து பிடிக்குதுன்னு பார்க்கலாம். இது ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி. இந்த ஃபார்முலா தான் அந்த மேஜிக்கே பண்ணுது. நல்லா கவனிச்சிங்கன்னா, முதல்ல நம்ம வாழ்க்கையை இயக்குறதே ஒரு உடைந்த சாஃப்ட்வேர்னு சொல்லி ஒரு அவசர உணர்வை கொண்டு வராங்க. நமக்கே ஒரு சின்ன பதட்டம் வரும். அடுத்து நம்ம பலரும் உணர்ற ஒரு பொதுவான வலி, ஏன் நான் ஒரே இடத்துல சிக்கிக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்றேன்னு நம்மளோட பிரச்சனைய அவங்க கரெக்டா தொடுறாங்க. நம்ம பிரச்சனைக்கு ஒரு பேர் கிடைச்ச உடனே நாம உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிக்கிறோம். கடைசியா கவலைப்படாதீங்க, இத சரி செய்ய ஒரு வழி இருக்குன்னு ஒரு தீர்வையும் தரதா சொல்றாங்க. இந்த மூணும் சேரும்போது நம்ம மூளைக்கு ஒரு சிக்னல் போகுது. இங்க நமக்கு தேவையான ஏதோ இருக்கு, முழுசா கேட்கணும். ஓகே, இப்போ நம்ம கவனத்தை இழுத்துட்டாங்க. அடுத்து என்ன? அந்த கவனத்தை வச்சு அவங்க என்னென்ன ஆழமான விஷயங்களை நம்ம மனசுல விதைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஈஸியா புரியணும்னு அந்த 7 உண்மைகளையும் நாம 3 முக்கிய தீம்ஸா பிரிச்சிருக்கோம். முதல் தீம் மனநிலை, அதாவது மைண்ட் செட். ஒரு கட்டுமரமும் பெரிய அலையும் இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. 2 பேர் அந்த கட்டுமரத்துல இருக்காங்க. பாதிக்கப்பட்டவர் மனநிலையில இருக்கிறவர், ஐயோ இந்த அலை ஏன் என்னை தாக்குதுன்னு கத்துறார். ஆனா வாய்ப்பு மனநிலையில இருக்கிறவர், சரி இந்த அலை வருது, இதை எப்படி பயன்படுத்தி வேகமா கரைக்கு போகலான்னு யோசிக்கிறார். பாருங்க, அலை ஒண்ணுதான், ஆனா அவங்க கேக்குற கேள்வி மாறுறதால அவங்க பயணத்தோட முடிவே மாறுது. இதுதான் அந்த 2 மனநிலைக்கும் உள்ள வித்தியாசம். பயத்தை பத்தி நாம என்ன நினைக்கிறோம்? அது நம்மள விழுங்க காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய டிராகன் மாதிரி இல்லையா? ஆனா இந்த ஸ்கிரிப்ட் என்ன சொல்லுதுன்னா, பயம் ஒரு டிராகன் இல்ல, அது ஒரு சிக்கலான நூல்பந்து. நீங்க அதை தொடாம தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது ரொம்ப பெருசா தெரியும். ஆனா எப்போ அதோட ஒரு முனையை புடிச்சு மெதுவா பிரிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த பெரிய பந்து கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாகிடும். நீங்க அதை எதிர்கொள்ளும் ஒவ்வொரு நாளும் அது சின்னதாகிட்டே போகும். நம்ம பயம் ஏன் பெரும்பாலும் ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டதா இருக்கு தெரியுமா? இதுக்கு சைக்காலஜில ஒரு பேர் இருக்கு, அஃபெக்டிவ் ஃபோர்காஸ்டிங் பயாஸ். சிம்பிளா சொல்லணும்னா, எதிர்காலத்துல ஒரு விஷயம் எவ்ளோ மோசமா இருக்கும்னு கணிக்கிறதுல நம்ம மூளை ரொம்பவே வீக். ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைப்போம். ஆனா நிஜத்துல அதுக்கப்புறமும் நம்ம வாழ்க்கை போயிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ரொம்ப மோசமா கற்பனை பண்றதுதான் இந்த பயாஸ். நிஜம் எப்பவுமே நம்ம கற்பனையை விட ரொம்பவே சமாளிக்கக்கூடியதா தான் இருக்கும். இந்த இடத்துல கேரோல் டுவெக்ங்கிற மனவிலை ஆராய்ச்சியாளர் சொன்ன ஒரு சூப்பரான கான்செப்டை இந்த ஸ்கிரிப்ட் பயன்படுத்துது. நான் தோத்துட்டேன்னு சொல்றதுக்கும் நான் இன்னும் ஜெயிக்கலன்னு சொல்றதுக்கும் மலை அளவு வித்தியாசம் இருக்கு. அந்த இன்னுங்கிற ஒரே ஒரு சின்ன வார்த்தை தோல்விய ஒரு முற்றுப்புள்ளியா பார்க்காம அது ஒரு கமாவா, ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா மாத்திடுது. இது நம்ம மூளையோட நியூரல் பாத்வேஸையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் வார்த்தை. சரி, மைண்ட் செட்டை சரி செஞ்சா மட்டும் போதுமா? இல்ல. அடுத்த முக்கியமான தீம் செயல்முறை, அதாவது ப்ராசஸ். இது நம்ம வேலை, ஒப்பீடு, கவனம் பத்தினது. சோஷியல் மீடியாவுல நாம பாக்குறதெல்லாம் மத்தவங்களோட ஹைலைட் ரீல் மட்டும்தான். அவங்களோட புல்வெளி பச்சையா இருக்குன்னு நாம பெருமூச்சு விடுறோம். ஆனா அந்த புல்வெளியை உருவாக்க அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு வேர்வை சிந்தினாங்க, அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி நடந்த உழைப்பு நமக்கு தெரியறதில்ல. இது ஒரு நியாயமே இல்லாத ஒப்பீடு. இந்த உருவகம் ரொம்ப பவர்ஃபுல். நம்மளோட லட்சியம் தூரத்துல பிரகாசிக்கிற ஒரு வைரம் மாதிரி இருக்கலாம். ஆனா நம்ம கவனம் இப்ப நம்ம கால் முன்னாடி இருக்கிற அடுத்த கல்லை எடுத்து வைக்கிறதுல தான் இருக்கணும். யோசிச்சு பாருங்க, லட்சியம் மட்டும் இருந்து கவனம் இல்லனா அது வெறும் பதட்டமா மாறிடும். கவனம் மட்டும் இருந்து லட்சியம் இல்லனா அது வெறும் அன்றாட வேலையா, போர் அடிக்கிற வேலையா மாறிடும். ரெண்டும் கரெக்டான பேலன்ஸ்ல சேரும்போதுதான் வெற்றி கிடைக்கும். மனநிலை சரி, செயல்முறையும் புரிஞ்சிருச்சு. இப்போ கடைசி மற்றும் மிக முக்கியமான தீம் செயல், அதாவது ஆக்ஷன். இதுதான் மாற்றத்தையும் நம்பிக்கையையும் நன்றியுணர்வையும் நிஜ வாழ்க்கைக்கு கொண்டு வருது. நம்மள் பலரும் ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்ததும் பண்றேன்னு காத்துக்கிட்டு இருப்போம். ஆனா உண்மையான ரகசியம் என்ன தெரியுமா?
நம்பிக்கை செயலுக்கு அப்புறம் தான் வரும். ஒவ்வொரு முறையும் நீங்க ஒரு சின்ன காரியத்தை செஞ்சு முடிக்கும் போதும் தன்னம்பிக்கையின்மைங்கிற பலூன்லேருந்து காத்து நம்பிக்கைங்கிற பலூன்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகுது. செயல்தான் நம்பிக்கையோட பெட்ரோல். சரி, ஹெடானிக் அடாப்டேஷனா என்னன்னு ஒரு சிம்பிள் உதாரணத்தோட சொல்றேன். நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு புது ஃபோன் வாங்குவோம். ஒரு வாரம் அது ரொம்ப ஸ்பெஷலா தெரியும். ஆனா போக போக அது பழகிடும். அது ஒரு சாதாரண பொருளா மாறிடும். இதுக்கு பேர் தான் இன்பியல் தழுவல். அதாவது நம்ம மூளை நல்ல விஷயங்களுக்கு சீக்கிரமே பழகி நம்ம கிட்ட இருக்கிறதோட அருமையை மறக்க வச்சிடும். சரி, இந்த ஒரு கேள்வியும் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. நாளைக்கு உங்ககிட்ட இருந்து இதை எடுத்துட்டா இன்னைக்கு அதை திரும்ப பெற நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க இல்லையா? இது சப்ட்ராக்டிவ் திங்கிங்னு சொல்லப்படுற ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சி. நம்ம கிட்ட இப்ப இருக்கிற ஒரு உறவையோ வேலையோ உடல் நலத்தையோ நாளைக்கு இழந்துட்டா எப்படி இருக்குன்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தா போதும், அதோட உண்மையான மதிப்பு நமக்கு இப்பவே புரியும். இப்போ நம்ம பகுப்பாய்வோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஒரு செய்திய வெறும் தகவலா மட்டும் இல்லாம ஒரு மாற்றத்துக்கான கருவியா மாத்துறது அதோட முடிவுரைதான். அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். பாத்தீங்களா, இந்த ஸ்கிரிப்ட் வெறுமனே 7 விஷயங்களை சொல்லிட்டு போகல. அது ஒரு சின்ன ஆனா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு செயலை செய்ய சொல்லுது. இது பார்க்க சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா இதுதான் இந்த மெசேஜோட உண்மையான வெற்றி. ஏன் ஒரு நல்ல செயலுக்கான அழைப்பு அவ்வளவு முக்கியம்? ஏன்னா வெறும் தகவலை கேட்கறதுக்கும் உண்மையிலேயே நம்ம வாழ்க்கைய மாத்திக்கிறதுக்கும் நடுவுல இருக்கிற பாலம் இந்த மாதிரி ஒரு சின்ன செயல்தான். அதாவது நீங்க கேட்டத வெறும் அறிவா மட்டும் வச்சுக்காம அத உங்க டெய்லி பழக்கமா மாத்த இது ஹெல்ப் பண்ணுது. அந்த ஸ்டிக்கி நோட் அந்த அட்வைஸ உங்களுக்காகவே பர்சனலா சொல்லப்பட்டதா மாத்துது. தினமும் காலையில நான் இன்னைக்கு இத வாழ்கிறேனான்னு கேட்கும்போது அது ஒரு மாற்றத்துக்கான ரிச்சுவலா மாறுது. இது சும்மா ஒரு கண்டென்ட்ட பார்த்துட்டு போறத நிறுத்தி வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்க தூண்டுது. அப்போ இந்த பகுப்பாய்வோட மொத்த டேக்கவே என்னன்னா, நம்ம கத்துக்கிட்டது அந்த 7 உண்மைகளை மட்டும் இல்ல, ஒரு மெசேஜை எப்படி கவனத்தை ஈர்க்கிற மாதிரி ஆரம்பிக்கணும், எப்படி சைக்காலஜிக்கலா ஆழமான கருத்துக்களை விதைக்கணும், கடைசியா எப்படி மக்களை செயல இறங்க வைக்கணுங்கிற அந்த சக்தி வாய்ந்த கட்டமைப்பையும் கத்துக்கிட்டோம். இந்த ஆய்வு முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த டிஸ்கஷன்லேருந்து உங்களை ரொம்ப பாதிச்ச அந்த ஒரு உண்மை எது? அதை எப்படி இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன செயலா மாத்த போறீங்க? ஒரு மெசேஜோட கட்டமைப்ப இப்படி உடைச்சு பார்க்கறது உங்க சிந்தனைக்கு ஒரு புது ஆங்கிள் கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த விளக்கத்துக்கு ஒரு லைக் கொடுங்க. இது மாதிரி பெரிய ஐடியாக்களை உடைச்சு விளக்குற இன்னும் பல ஆய்வுகளுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த அனாலிசிஸ்ல சந்திப்போம்.